வாங்க, இன்னைக்கு நாம ஒரு த்ரில்லிங்கான கதைக்குள்ள போகப் போறோம். மறைக்கப்பட்ட உண்மைகள், நிழல்ல பதுங்கியிருக்கிற ஆபத்துகள். இது நிழல் சாட்சியின் கதை. இந்த வரிகள் ஒரு பெரிய புதிர ஆரம்பிச்சு வைக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒருத்தர் இன்னைக்கு திரும்பவும் வராரு. ஆனா நிஜமாவே அவர் உயிரோட தான் இருக்காரா, இல்ல இது வேற ஏதாச்சும் ஒரு தந்திரமா? வாங்க, இந்த மர்மத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு இருட்டான மழை இரவுல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்துதான். அங்கதான் அந்த மர்மத்துக்கான முதல் விதை போடப்பட்டுச்சு. டைம் நைட் 9:45. இப்பதான் பயங்கரமா மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. அந்த தார் ரோடோட வாசனை அந்த இடத்துல ஒருவிதமான அமைதியை உருவாக்குது. ஆனா இந்த மாதிரி அமைதிதான் வரப்போற புயலோட அறிகுறி. அங்க பாருங்க, ஒரு ஆளு கையில ஒரு பழைய பிரவுன் சூட்கேஸோட தனியா நின்னுட்டு இருக்காரு. அவரோட முகத்துல ஒரு விதமான பதட்டம் தெரியுது. அவர் யாரையோ எதிர்பார்த்து நிக்கிற மாதிரி இல்ல, யார்கிட்டந்தோ தப்பிச்சு ஓடி வர்ற மாதிரி இருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பாருங்களேன், ரொம்ப மங்களா இருக்கு. டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் டீம் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் மழையாலையும் வெளிச்சம் கம்மியா இருக்கிறதாலையும் இந்த காட்சிகளை தெளிவுபடுத்தவே முடியல. அந்த முகம் ஒரு மர்மமான நிழலுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தது. இதுதான் இந்த கேஸ்ல போலீஸுக்கு முதல் பெரிய தலைவலியா இருந்துச்சு. அப்போதான் அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு ஒரு சத்தம், ஆ ஆன்னு ஒரு பயங்கர அலறல். அது உதவி கேட்டு வந்த குரலா இல்ல மரண ஓலமான்னு யாருக்கும் தெரியல. அந்த சத்தம் கேட்டதும் கேமரா ஒரு 10 செகண்ட் பிளாங்க் ஆயிடுது. திரும்பவும் ஆன் ஆகும்போது அந்த ஆளை காணோம். சூட்கேஸ் மட்டும் தரையில தனியா கிடக்குது, காத்துல கரைஞ்சு போன மாதிரி. என்னதான் நடந்துச்சங்க? கடத்திட்டாங்களா? சரி, இப்போ போலீஸ் என்ட்ரி. பல வருஷத்துக்கு முன்னாடி தூசு படிஞ்சு மூடி வச்ச ஒரு ஃபைல் தான் இந்த மர்மத்துக்கு பதில் சொல்ல போகுது. இன்ஸ்பெக்டர் அரவிந்த் ஸ்பாட்டுக்கு வராரு. அங்க என்ன இருக்கு? கொஞ்சம் ரத்தக்கரை, ஆனா பாடி இல்ல. ஒரு சூட்கேஸ், அப்புறம் ஒரு பழைய கீபேட் போன். இதெல்லாம் வெறும் தடயங்கள் இல்ல, விடை தெரியாத ஒரு புதிரோட துண்டுகள். ஒவ்வொன்னும் ஒரு கதையை சொல்ல காத்துட்டு இருந்துச்சு. அந்த போன்ல ஒரு வீடியோ இருக்கு. அதுல அந்த நபர் ரொம்ப பயத்தோட பேசுறாரு. அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு நிழல் தெரியுது. வீடியோ கட் ஆயிடுது. யார் இந்த அவங்க? போலீஸ் டேட்டாபேஸ்ல செக் பண்ணும்போது தான் தெரிய வருது, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஊழல் கேஸ்ல சாட்சி சொல்ல வேண்டிய ரவிக்குமார்னு ஒருத்தர் காணாம போயிருக்காரு. வீடியோல இருக்கிறதும் அவரோட முகமும் ஒன்னா இருக்கு. அப்போதான் இன்ஸ்பெக்டர் அரவிந்துக்கு இந்த கேஸோட தீவிரம் புரிய ஆரம்பிக்குது. இப்போ ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் அரவிந்தோட வேட்டை ஆரம்பமாகுது. அந்த நிழல் மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கிற சக்தி வாய்ந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு டிஜிட்டல் தடயங்களை ஃபாலோ பண்றாரு. அந்த சிசிடிவி காட்சிகளை மறுபடியும் ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஆய்வு செய்றாங்க. அப்போதான் தெரியுது, அந்த அலறல் சத்தத்துக்கு அப்புறம் ஒரு கார் வேகமா போகுது. அதோட நம்பர் பிளேட்ல TN09 அப்படின்னு மட்டும் தெரியுது. இது சின்ன க்ளூ மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு பெரிய கதவையே திறக்கப் போகுது. ஆனா ஒரு பிரச்சனை, அந்த நம்பர் ஒரு ஃபேக் ரெஜிஸ்ட்ரேஷன். குற்றவாளிகள் தங்களை மறைச்சிக்கிறதுக்கு இது மாதிரி தந்திரங்களை பயன்படுத்துறது சகஜம்தான். இதனால விசாரணை கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஃபேக் நம்பரா இருந்தாலும் சிட்டியில இருக்கிற மத்த கேமராக்கள்ல அந்த கார் எங்கெல்லாம் போயிருக்குன்னு ட்ராக் பண்றாங்க. கடைசியா அதோட லொகேஷன் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பாழடைஞ்ச கிழங்குல போய் நிக்குது. இன்ஸ்பெக்டர் அரவிந்த் தன்னோட டீமோட ஒரு நைட் ஆபரேஷனுக்கு ரெடி ஆகுறாரு. போலீஸ் அந்த கிடங்க முழுசா சுத்தி வளைச்சிட்டாங்க. உள்ள இருக்கிற நிழல்களுக்கு இப்போ முகம் கிடைக்க போகுது. உண்மையை வெளியே கொண்டு வர நேரம் வந்தாச்சு. அந்த கிழங்குக்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம். அடேங்கப்பா, அங்க பார்த்தா ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ், ஹைடெக் கேமராக்கள், ஜாமர்ஸ்னு ஒரு மினி கண்ட்ரோல் ரூமே இயங்கிட்டு இருக்கு. அந்த ரூமோட மூளையில ஒரு சேர்ல ஒரு ஆளை கட்டி போட்டிருக்காங்க. போலீஸ் உள்ள போனதும் அந்த ஆள் ரொம்ப பலவீனமான குரல்ல, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வேற யாரும் இல்ல, 5 வருஷமா காணாம போன அந்த சாட்சி ரவிக்குமார். ரவிக்குமார் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. அந்த ஊழல் கும்பல் அவரை கொல்லல, அதுக்கு பதிலா அவரை தங்களோட கண்ட்ரோல்ல வச்சு தங்களுக்கு சாதகமா சாட்சி சொல்ல வைக்கிறதுக்காக 5 வருஷமா இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவரை தப்பிச்சு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்திருக்காரு. ஆனா அவங்க மறுபடியும் அவரை பிடிச்சிட்டாங்க. இப்போ கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. நிழல் எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் அது மேல வெளிச்சம் பட்டா மறைஞ்சுதான் ஆகணும், இல்லையா? இந்த ஸ்லைட பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். ரவிக்குமார் தைரியமா சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஊழல் நெட்வொர்க்ல இருந்த பெரிய பெரிய அதிகாரிகள், பிசினஸ் மேன்கள்னு எல்லாரும் வரிசையா அரெஸ்ட் ஆனாங்க. ஒரு சாட்சியோட குரல் ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆட்டி பார்த்துடுச்சு. நீதிமன்றத்துல ரவிக்குமார் சாட்சி கூண்டுல நின்று இதத்தான் சொன்னாரு, உண்மை எப்பவுமே மறையாது, அது சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கும். கேஸ வெற்றிகரமா முடிச்ச இன்ஸ்பெக்டர் அரவிந்த்
அந்த ஃபைலை மூடும்போது தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு, சில உண்மைகள் நிழல் மாதிரி தான், ஆனா வெளிச்சம் வரும்போது அதால தப்பிக்க முடியாது. உண்மைக்கு தாமதம் ஏற்படலாம், ஆனா தோல்வி கிடையாது. இது மாதிரி இன்னும் எத்தனை உண்மைகள் நிழலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கோ? இந்த மாதிரி கதைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க.